அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆடி மாத ராசி பலன்கள், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஜூலை 16ஆம் தேதி காலை 11:18 மணிக்கு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாக கூடிய நிலையில் ஜூலை 17ஆம் தேதி ஆடி மாதம் தொடங்குது. ஆடி மாதத்தில் கடகத்தில் சூரியன் பயிற்சியும் அவருடன் புதன் சுக்கிரன் சேர்க்கையும் மேஷத்தில் குரு செவ்வாய் சேர்க்கையும் நடக்குது. ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம். கோயில்களில் திருவிழாக்கள் களை கட்டும். ஆன்மீக மாதமான ஆடி மாதம் ரொம்ப இது சிறப்பான மாதம். ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை தினத்தன்று கடல் அல்லது நதிகளில் நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது பெரும் புண்ணியத்தை தரும். ஆடி மாதம் 18ஆம் நாள் ஆடிப்பெருக்கு பண்டிகை கொண்டாடப்படுது. இந்த நாளில் நதிக்கரையோரங்களில் குறிப்பாக காவேரி படித்துறைகளில் மக்கள் திரண்டு வந்து வழிபாடு நடத்துவாங்க. ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று ஒதுக்குவது அறியாமையால் வந்த பழக்கம். உண்மையில் பீட மாதம் என்றுதான் பெயர். அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபட வேண்டிய மாதம் என்பதே சரியானது. ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபட்டோம்னா வீட்டில் செல்வம் சேரும். ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த வரலட்சுமி விரதம் இருப்பது கூடுதல் பலனை தரும். தட்சிணாயனம் துவங்கும் ஆடி மாதத்தில் சூரியனிலிருந்து சூட்சம சக்திகள் வெளிப்படும். பிராணவாயு அதிகமாக கிடைக்கும். உயிர்களுக்கு ஆதார சக்தியை அதிகமாக தரும் மாதம் இதுவே. வேத பாராயணங்கள், மந்திரங்கள், ஜபங்களுக்கும் ஆடி மாதம் சிறந்தது. ஆடி மாதம் அம்பிகைக்கு உகந்த மாதம். மாரியம்மன் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் காலம். ஆடி மாதத்தில் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகள் இணைந்தால் அந்நாள் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்தது. ஆடி மாதத்தில் ஆடி தபசு, ஆடி பூரம், ஆடி அமாவாசை என பல பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன. ஆடி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மிதுன ராசி. மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்கள், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். முயற்சியை மட்டுமே மூலதனமாக கொண்டு நினைத்தவற்றில் சாதிக்கும் சக்தி பெற்ற உங்களுக்கு பிறக்கும் ஆடி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக இருக்க போகுது. உங்கள் நட்சத்திரநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால குரு பகவானும் அங்கே சஞ்சரித்து வர்றதுனால செலவுகள் பல வழிகளிலும் ஏற்படும். என்றாலும் மாதத்தின் முற்பகுதியில் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனால் தேவைக்கேற்ற பணம்லாம் வரும். பொன்பொருள் சேரும். எதிர்பார்த்த பணம் வரும். பொருளாதார நிலை உயரும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும். தைரியமும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். இழுபறியாக இருந்த விவகாரங்கள் முடிவுக்கு வரும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சிகள்லாம் நிறைவேறும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டிருந்தவங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். குருவின் பார்வைகளால் ஆரோக்கியம் சீராகும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். குடும்பத்தினர் ஆலோசனை இந்த காலகட்டத்தில் நன்மையை தரும். பிறரிடம் பேசும்போது வார்த்தைகளில் ரொம்ப கவனம் இருக்கணுங்க. யோசிக்காமல் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேணாம். அதை உங்களால் இப்போது நிறைவேற்ற முடியாமல் போகலாம்.
மேற்கல்வி பயிலும் மாணவர்கள் படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. சந்திராசிரமம் ஜூலை 21. அதிர்ஷ்டமான நாள் ஜூலை 18, 23, 27, ஆகஸ்ட்டு 5, 9, 14. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது கருமாரி அம்மனை வழிபட சங்கடங்கள் நீங்கும். அடுத்தது திருவாதிரை, அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கற்ற கல்வியினாலும் பெற்ற அறிவினாலும் யோகமுடனும் செல்வாக்குடனும் வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் ஆடி மாதம் வளர்ச்சிக்குரிய மாதமாக இருக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தொழிலில் இருந்த தடைகள் விலகும். பணியாளர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகவும் திடீர் வரவுகளால் சங்கடங்கள் விலகும். என்றாலும் தொழில்காரகன் சனி வகரமடைந்திருப்பதால் எந்த ஒன்றையும் யோசித்து திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. 3ஆம் இடத்து அதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால முயற்சிகளினால் உங்கள் வேலைகள்லாம் நடந்தேறும். மற்றவங்களால் சாதிக்க முடியாதவற்றையும் நீங்கள் சாதிப்பீங்க. உங்கள் ராசியாதிபதி வக்கரமடைவதால் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்து அதன் பிறகு கையெழுத்து போடணும். குருவின் பார்வைகள் 4, 6, 8 இடங்களுக்கு உண்டாவதால் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் இனிமே விலக ஆரம்பிக்கும். ஆரோக்கியம் சீராகும். சந்தோஷத்தில் இருந்த தடைகள் விலகும். எதிர்ப்புகள் நீங்கும். உங்கள் செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களின் விருப்பம் நிறைவேறும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். அரசியல்வாதிகள் வார்த்தைகளில் நிதானம் காக்க வேணும். இல்லாட்டி தலைமையின் கண்டிப்புக்கு ஆளாக வேண்டியது இருக்கும். சந்திராசிரமம் ஜூலை 21, 22. அதிர்ஷ்டமான நாள் ஜூலை 22, 23, 31, ஆகஸ்ட்டு 4, 5, 13, 14. பரிகாரம் சங்கர நாராயண வழிபட சங்கடங்கள் அனைத்தும் விலகும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் கல்வி அறிவும் தெய்வீக ஞானமும் கொண்டு பிறருக்காக வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் ஆடி மாதம் அறிவால் வெற்றி காணும் மாதமாக இருக்கும். விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சரித்தாலும் அவருடைய 3 பார்வைகளும் உங்கள் வாழ்வில் வசந்தத்தை உண்டாக்கிடப் போகுது. சுகஸ்தானம், சதுருஸ்தானம், அஷ்டமஸ்தானங்களை குரு பார்க்கறதுனால இதுவரையில் வேலை அலைச்சல் சோர்வு என்று நெருக்கடிகளை சந்தித்து வந்த உங்களுக்கு இனிமே நிம்மதியெல்லாம் உண்டாகும். தாய் வழி உறவுகள் ஆதரவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்கள்லாம் இனிமே விலகி போவாங்க. எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு இப்போது கிடைக்கும். உடல்நிலை சீராகும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். அரசியல்வாதிகளின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். செல்வாக்கு உயரும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க உங்களிடமே உதவி கேட்டு வருவாங்க. பெண்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை உண்டாகும். சிறு சிறு பிரச்சனைகளால் பிரிந்து போனவங்க இப்போது ஒன்று சேருவாங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடும் முன்னாடி நல்லா யோசித்து அந்த காரியத்தில் செயல்படணும். வரவை விட செலவு அதிகரிக்க இருக்கிறதுனால செலவுகளில் சிக்கனம் அவசியம் தேவைப்படுது. சந்திராசிரமம் ஜூலை 22. அதிர்ஷ்டமான நாள் ஜூலை 21, 23, 30, ஆகஸ்ட்டு 3, 5, 12, 14. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது தட்சிணாமூர்த்தியை வழிபட தடைகள் அனைத்தும் விலகும். நன்மை அதிகரிக்கும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஆடி மாத ராசி பலன்களில் மிதுன ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.